லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் தெரியுமா? எப்ப சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிச்சு தெரியுமா? துன்யாவையும் ஆகிரத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்த அடியார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்வார். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னா துன்யாவிலேயே உயிர் இருக்குன்னு வைங்க. இப்ப சொல்றது எல்லாத்துக்கும் ஈஸி, யாருக்கு அது கஷ்டமே கிடையாது. சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சுறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு தான் போவேன்னு வந்துடும். அந்த வார்த்தை இஸ்லாம் சொல்லல. துன்யாவை பார்த்தாதே அடியார் ஆகிரத்தை சேர்த்து பார்ப்பார், மாணவர்களையும் பார்ப்பார், தனது உயிரை பறிக்க வந்த மலக்குமாரையும் சேர்த்து பார்க்கிற நிலையில் ஒரு அடியாருக்கு வரணும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அதுவும் ஒரு சில அடியாருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபிரௌன் கடைசி நேரத்தில் கடல்ல மூழ்கடிக்கப்படும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆமன்னா, நான் நம்பிக்கை கொள்கிறேன். பனி இஸ்ரவேல் மக்கள் எந்த கடவுளை ஈமான் கொண்டார்களோ அவனுக்கு அந்த கடவுள் பேர் கூட தெரியாது. இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு, சத்தியம் தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் அந்த பேரு கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அங்க என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் சொல்கிறான், ஆலான் வக்கத் அசைத்த, இப்பதான் நீ நம்பிக்கை கொள்ளுவியா? உனக்கு எத்தனை சான்றுகள் அத்தாச்சிய கண்ணெதிரில கடலை பிளந்து காட்டினேன். இப்ப இவ்வளவு காரியத்தை விட்டுட்டு அதை நிராகரிச்சுட்டு மறுத்துட்டு கடைசி உயிர் போகுதுங்கும் போது நான் கடவுள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொல்றியே என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு காஃபிராகவே அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிறைவு செய்ய